இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் மெயினா ஈவினிங் டைம்ல நடக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க பண்ற ஹோம்ஒர்க். இந்த ஃபைட்டு தான் டெய்லியுமே ஈவினிங் நடக்கும். பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க போய் படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க சொல்லுவோம் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இதை நேற்று தானே படிச்சேன்னு, குழந்தைங்க சொல்லுவோம் இல்லை நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது டெய்லி உங்க வீட்டில் நடக்குதா? அப்ப இது உங்களுக்கான வீடியோ தான். தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த சினாரியை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க வருஷத்துக்கு உங்க குழந்தைங்களுக்கான டியூஷன் ஃபீஸா என்ன ஒரு 40,000 ரூபா இல்ல ஒரு 60,000 ரூபா இல்ல சில பேர்லாம் 1,00,000 ரூபா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இவ்வளோ காசையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்க குழந்தைகிட்ட போய் வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தை திருன்னு முழிக்கும். இங்க வந்து ப்ராப்ளம் டியூஷன் கிடையாது. இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை கரெக்டா படிச்சிருச்சா, அதுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்றத தெரிஞ்சிக்காம விடுறது தான் இங்க பெரிய ப்ராப்ளமே. நான் பேரண்ட்ஸை பார்த்து கேட்குறேன் ஒரு கேள்வி. உங்க குழந்தை படிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா எப்பயாவது போய் நீங்க அதை செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்க வெறுமன மக்கப் படிச்சிருக்காங்களா இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்காங்களா அப்படின்றத. இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, வெறுமன மக்கப் பண்ணி படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த 20 நிமிஷத்துக்கு நீங்க ஏஐ பத்தி மறந்துருங்க, சாட்ஜிபிடி பத்தி மறந்துருங்க, ப்ராம்ப்டிங் பத்தி மறந்துருங்க. நாம உங்க குழந்தைய பத்தி மட்டும் பேசுவோம். அர்ஜுன்னு ஒரு பையன், கிளாஸ் 8, நல்ல பையன், டியூஷன் மிஸ் பண்ண மாட்டான், டெய்லி படிப்பான். பேரண்ட்ஸ் வந்து தௌசண்ட்ஸில் வந்து அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்ரி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். சயின்ஸில் 45, மேக்ஸில் 39, சோஷியலில் 48, இங்கிலீஷில் 51. பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பையன் படிப்பில் வீக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் படிக்கிறதே இல்லை அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் அந்த அளவுக்கு அறிவாளியே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, இந்த 3 பேரும் நினைச்சதுமே தப்பு. உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை என்ன படிக்குது அப்படின்றத நம்ம ப்ராப்பரா செக் பண்ணி அவங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றத நாம கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேஜிக் எல்லாமே நடக்கும். ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், இங்க ப்ராப்ளம் வந்து ரீடிங் கிடையாது. இங்க ப்ராப்ளம் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத செக் பண்றது தான். இப்போ சீன் 1ங்க, சயின்ஸ் சாப்டர் வந்து போட்டோசிந்தசிஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான். டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எத்தனை பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க? 40 ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க? 40 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்த சாப்டர் அர்ஜுன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஆனா கிளாஸ் வந்து மூவ் ஆகுது. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்னைக்கு ஸ்கூல்ல நிறைய குழந்தைகள் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இப்ப ஏனுடைய சொல்யூஷன் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடியோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஐ கிட்ட போறோம். ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே ஒரு ஐடியாவை லேர்ன் பண்ணுவோம். என்டையர் சாப்டர் வேணாம், ஒரே ஒரு ஐடியா, ஸ்டோரி, எக்ஸாம்பிள், அனாலஜி, கொஷின், ஆன்சரு, கரெக்ஷனு, இதை மட்டும் பண்ணுவோம். திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவோம். நீ புரிஞ்சுக்கிற வரை இதை ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஏஐ வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது அப்படின்னா சூப்பர் தானே அது. இப்போ டெமான்ஸ்ட்ரேஷனு, சாட்ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராம்ப்டை கொண்டு போய் சாட்ஜிபிடியில் போடுங்க. பொதுவாக சாட்ஜிபிடி என்ன கொடுக்கும்? ஒரு 500 வார்த்தை, 1000 வார்த்தை அந்த மாதிரி ஓவர்வெல்ம்டாக கொடுக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்கே கிடையாது. இப்போ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு கான்செப்ட், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொஷின். வெயிட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ணுங்க, திரும்ப மெதுவாக அடுத்த டாபிக்கு போங்க. எக்ஸாக்டா ஒரு ஹோம் டியூட்டர் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து பண்ணும். இந்த ப்ராம்ப்டை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ப்ராம்ப்ட்னு கொடுங்க. நான் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டை வந்து ரிப்ளை பண்றேன். அடுத்து சீன் 2, சயின்ஸ்ல இருந்து மேக்ஸுக்கு போயிடுவோம். மேக்ஸ்ல என்ன எடுக்கலாம்? ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்குவோம். இப்பவே ஒரு குழந்தைகிட்ட கேளுங்க, வாட் இஸ் 3/4 அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படியே அவங்க ஃப்ரீஸ் ஆவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஆவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஃப்ராக்ஷனை வந்து ரியல் லைஃப்ல கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரியாது. அதனால அவங்களுக்கு அதை படிக்கிறது எதனால அப்படின்னு புரியாமையே படிக்கிறாங்க. இப்போ ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. ஏ வந்து அழகா அதை போய் கனெக்ட் பண்ணும். எதோட கனெக்ட் பண்ணும்? ஒரு பீஸாவோட, சாக்லேட்டோட, கேக்கோட, மணியோட வந்து கனெக்ட் பண்ணும். அப்போ ஏ வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, உங்க அம்மா ஒரு பீஸாவை கட் பண்றாங்க, 4 பீஸா கட் பண்றாங்க, நீ வந்து 3 பீஸ் வந்து சாப்பிட்டுற, அப்ப நீ எவ்வளவு சாப்பிட்ட அப்படின்னு வந்து கேட்கும். அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும் சிரிச்சுக்கிட்டு, நான் வந்து 3 சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 3/4
இதுதான் ஃப்ராக்ஷன், அந்த குழந்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து அந்த லிமிட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. எனக்கு மேத் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸை வந்து ஹேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அவங்க கன்ஃபியூஷனை தான் ஹேட் பண்ணுறாங்க. எப்போ நம்ம மேக்ஸில் இருக்க அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடுறோமோ, அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ உள்ள வருதோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து பிடிச்ச சப்ஜெக்டாக மாறப்போகுது. இப்போ சீன் 3 ஃபிசிக்ஸுக்கு போவோம். சயின்ஸ் முடிச்சிட்டோம், மேக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஃபிசிக்ஸில் வந்து என்ன டாபிக்? ஃபோர்ஸ் நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம். அது வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். டீச்சர் வந்து சொல்லுவாங்க ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸ்டூடெண்ட் உடனே என்ன பண்ணுவான்? மெமரைஸ் பண்ணுவான். நானும் இதே தப்பு பண்ணியிருக்கேன். என்னுடைய கெமிஸ்ட்ரி கிளாஸில், என்னுடைய ஃபிசிக்ஸில் வந்து நான் சிம்பிள் பெண்டுலம் படித்தேன், கான்கேவ் மிரர் படித்தேன், கான்வெக்ஸ் மிரர் படித்தேன். இதெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் என்ன அப்படின்றது எனக்கு புரியவே புரியாது. நான் பாட்டுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ்லலாம் வந்து டே ட்ரீமிங் போயிடுவேன். அதைத்தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே மெமரைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா இது எல்லாமே வந்து மறந்து போயிடும். இப்போ ஏ உள்ள வருது. ஏ என்ன பண்ண போகுது அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட நமக்கு வந்து ஃபிசிக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம், அங்கே ட்ராலி இருக்குது. அந்த ஷாப்பிங் ட்ராலி இருக்கு இல்லையா, அதை வந்து எதுவுமே அதுக்குள்ளே வைக்காமல், நம்ம கிராசரிஸ் வாங்கி வைக்காமல் அந்த ட்ராலியை மட்டும் நீங்கள் தள்ளினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக உங்களால் புஷ் பண்ண முடியும் இல்லையா. இப்போ அதில் ரைஸ் பேக்ஸ் ஒரு 4 பேக்ஸ் வாங்கி வைங்க, இல்லை வேற ஏதாவது கிராசரிஸ் வாங்கி வைங்க. இப்போ குழந்தைய வந்து தள்ள சொல்லுங்க, குழந்தையால தள்ள முடியாது இல்லையா. இப்போ இதுதான் ஃபோர்ஸ் அப்படின்றத குழந்தை புரிஞ்சுக்கும். இந்த அளவுக்கு எளிமையா ஏஐ வந்து கற்றுக் கொடுக்கும். இப்போ சீன் 4 மேக்ஸ் முடிச்சிட்டோம், ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டோம், சயின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் வந்து சோழ பேரரசு, ஏன் சோழ பேரரசு வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போச்சு, அது வந்து எப்படி வந்து இங்கேருந்து இந்தியாவில் முக்கால்வாசி இடங்களை வந்து கான்கேர் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒரு 10 பக்கத்தில் போய் படிக்கிறதுக்கு பதிலாக அப்படி தான் நம்மளுடைய சிலபஸில் நம்ம கொடுத்துருப்போம். என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீ தான் ராஜா, உன்கிட்ட வந்து துறைமுகம் இருக்குது, கப்பல்கள் இருக்குது, வணிகம் செய்கிற பெரிய ஆர்மி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவ? ஆட்டோமேட்டிக்காக நீ அதை வந்து விரிவுபடுத்துவ, அதன் மூலமாக நிறைய நாடுகளை வந்து கான்கேர் பண்ணுவ அப்படின்றத ஏஐ வந்து எளிமையாக சொல்லி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? வரலாறுன்றது வந்து ஒரு கதையாகுது. அந்த கதையை வந்து குழந்தைகிட்ட சொல்றப்ப அதனால ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஆய்வில் வந்து என்ன எஜுகேஷன் ரிலேட்டடாக நடந்த ஒரு ஆய்வில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ரொம்ப எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிற அந்த கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஃபெமிலியர் எக்ஸ்பீரியன்ஸஸோட கனெக்ட் பண்ணுறப்ப, ஸ்டோரிஸா, அனாலஜிஸா, இல்லை ரிட்ரீவல் ப்ராக்டிஸா, இல்லை இமீடியட் ஃபீட்பேக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறப்ப அவங்களால வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, தனியாகவும் படிக்க முடியுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதைத்தான் நம்மளுடைய இந்த ப்ராம்ப்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுது. அதைத்தான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குது. ஏன் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிளா போய் டைப் அடிப்பாங்க ஏஐ கிட்ட, எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பு. அது என்ன பண்ணும்? ஒரு விக்கிபீடியாவை கிரியேட் பண்ணும். அதற்கு பதிலாக நீங்க ஏஐ கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, அந்த ப்ராம்ப்டிங் எப்படி எழுதணும்னா, எனக்கு டீச் பண்ணு, வெயிட் பண்ணு, அதுல இருந்து கொஷின் கேளு, நான் தப்பு பண்ணா கரெக்ட் பண்ணு, எனக்கு திரும்ப இதை வந்து ரிப்பீட் பண்ணு. இப்படி நீங்க பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏஐ வந்து ஒரு கூகுள் மோடுல இருந்து டீச்சர் மோடுக்கு வந்து மாறிடும். இதுதான் ப்ராம்ப்டிங் மூலமா நடக்கிற மேஜிக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து ஓல்டு ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்போம். அது என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய ஆன்சர் கொடுக்கும். அதே இப்ப நான் சொல்ற ப்ராம்ப்டிங் மெத்தட் இருக்கு இல்லையா, இதுல நீங்க போய் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ராக்ஷன்ஸை வந்து ஏஐ குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும். எப்படி சொல்லி கொடுக்கும்னா, ஒரு கான்செப்ட், ஒரு கொஷினு, ஒரு கரெக்ஷனு, அதற்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனு, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும். இப்படி சொல்லி கொடுக்குறப்ப ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்து குழந்தைகிட்ட ஏற்படுது இல்லையா. மறுபடியும் நான் சொல்றேன், உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ராம்ப்ட்னு கிரியேட் பண்ணுங்க, இல்ல ஸ்கிரீன்ல வரும், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், நீங்க ப்ராம்ப்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராம்ப்டிங் மூலமா பேரண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உங்க குழந்தை பயம் இல்லாம படிக்கும். ஏஐ கிட்ட இருந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஏஐ கிட்ட ஒரு 100 கேள்வி உங்க குழந்தை கேட்குதா, தாராளமா கேட்கலாம். ஏஐ வந்து திரும்ப திட்டாது, ஏஐ வந்து டயர்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஏஐ வந்து ஸ்லோவாவே இருக்காது, இன்னும் வேகமா உங்களுக்கு அதற்கான பதிலை வந்து கொடுக்கும். இது பேரண்ட் வந்து பார்க்குற பெனிஃபிட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க
மிட் நைட்டில் படிக்கணுமா ஏஐ ஹெல்ப் பண்ணும், சண்டேல படிக்கணுமா ஹாலிடேல படிக்கணுமா எந்த சாப்டர் வேணும்னாலும் எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் அன்லிமிட்டெட் பேஷன்ஸோட அன்லிமிட்டெட் ரிவிஷனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். இது ஸ்டூடெண்ட்டினுடைய பெனிஃபிட். சரி, பேரண்ட்ஸ் பெனிஃபிட் பார்த்துட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் பார்த்துட்டோம். டீச்சர்ஸ் பெனிஃபிட்னு இருக்கு இல்லையா? டீச்சர்ஸ்க்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, குவிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் நோட்ஸுக்கு, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப வேகமாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா அர்ஜுன், அவரை ஞாபகம் இருக்கா? இப்போ பாருங்க, அவருடைய லைஃப்பில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஒரே ஸ்கூலு, ஒரே டெக்ஸ்ட் புக்கு, அதே பேரண்ட்ஸு, அதே டியூஷனு. ஆனால் ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆச்சு. அவருடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வந்தார், அவர் அர்ஜுனோடையே இருந்தார், அர்ஜுனுக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு, அர்ஜுனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அவரு தான் ஏஐ. ஸோ இனிமேல் வந்து ஏஐ வந்து என்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஏஐ வந்து என்னுடைய குழந்தை புரிஞ்சிக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுக்குமா அப்படின்றதான் நம்ம கேட்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. சில குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் டைமே வந்து புரிஞ்சிடும், சில குழந்தைக்கு 2-3 தடவை சொன்னால் தான் புரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஏஐ இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடிலாம் வந்து குழந்தைகள் வந்து அந்த எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அது குழந்தைகளுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு. அதுதான் ஏஐ நமக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான பெனிஃபிட். ஸோ என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டியில், ஏஐ மாஸ்டர் சுரேஷ் கம்யூனிட்டியில் ஏஐ வந்து 2 நாளில் நான் வந்து சொல்லி கொடுக்குறோம். லேர்ன் ஏஐ இன் 2 days, practice AI in 28 days and explore AI in another 20 days. ஆல் டுகெதர் ஏஐ ப்ரோவா நீங்கள் வந்து 50 நாளில் ஆயிடலாம். அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் என்னுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.